வணக்கம் நண்பர்களே. கார்த்திரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ராஜா வந்து சாமுண்டேஸ்வரியை பார்த்து சொல்றாங்க, சாமுண்டேஸ்வரி அத்தை, எங்க அம்மாவோட பிறந்த நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வருது. நான் அவங்க பேர்ல வாங்கி வச்ச இடத்துல வந்து ஆதரவற்றவங்களுக்கான இல்லம் கட்டலான்னு இருக்கேன். அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தணும். நீங்க தான் முதல் செங்கலை நாட்டி வைக்க வரணும். உங்க கையால தான் இந்த பூமி பூஜை நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுக்கு? நான் இந்த நிகழ்ச்சியில எல்லாம் வரமாட்டேன், எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த நிகழ்ச்சியை அத்தை வந்து எப்படி வந்து நடத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம ராஜா வந்து இனி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் வருது. அவங்க பேரில் நான் வாங்கி வச்ச இடத்துல வந்து ஒரு ஆதரவு வச்ச இல்லம் வந்து கட்டணும். அவங்களெல்லாம் வந்து சந்தோஷப்படும்படியாக இந்த இல்லத்தில் நான் பார்த்துக்கிடணும். இதுதான் வந்து என்னோட ஆசை அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொல்ல நேரம் நம்ம ரேவதி வந்து சரி இதை பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அந்த பூஜைக்கு வந்து உங்கள் அம்மாவை வச்சு தான் வந்து அடிக்கல் நாட்டணும். அவங்களுக்கு தான் நல்ல மனசு உண்டு. ஏன்னா இந்த ஊர் மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு சொந்த நில பத்திரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து பணத்தை திரட்டி அவங்களுக்காக நம்ம நடுத்தருவில் வந்தாலும் பரவாயில்ல கொடுக்கணும்னு துணிஞ்சாங்கல்ல. உங்கள் அம்மாவோட எண்ணம் உலகத்தில் யாருக்குமே வராது. அத்தையோட நல்ல மனசு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க வரட்டு கௌரவம் எல்லாம் எங்கள் குடும்பத்து மேலே உள்ள கோபந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு, இதை உங்கள் அம்மா கையால் தொடங்கினாதான் நல்லாயிருக்கும் ரேவதி அப்படின்னு வந்து சொல்ல நேரம். நல்ல விஷயந்தான், அம்மா இதுக்கு ஒத்துக்கிடுவாங்கன்னா நீ எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம். உங்கள் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து சாமுண்டேஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க, அத்தை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து நல்ல நாளாக இருக்குது. அன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவோட பிறந்த நாளாகவும் இருக்குது. அன்னைக்கு வந்து எங்கள் அம்மா பேரில் நான் ஒரு சொத்து வாங்கி வச்சுருக்கேன்ல, அந்த சொத்து அதில் ஆதரவு வச்சவங்களுக்காண்டி ஒரு இல்லம் வந்து கெட்ட போனோன்னு இருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் தான் அத்தை அடிக்கல் நாட்டணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சாக்காவி நம்ம சந்திரகலா பார்க்குறாங்க. சாமுண்டேஸ்வரிக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நல்ல கேரக்டரு இவன் வந்து ஆதரவு வச்சவங்களுக்கு ஒரு இல்லம் கட்டணும்னு முடிவெடுத்திருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் எனக்கு இந்த அபிராமியோட பிறந்த நாளைக்கு அவளுக்கு இடத்துல நான் போய் அடிக்கல் நாட்டது எனக்கு விருப்பமே இல்லை. அது ஏன்னா எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான குடும்பம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நம்ம சாமுண்டேஸ்வரி எனக்கு அதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, நான் வரதாட்டம் இல்லை, என்னை நம்பி இந்த விழாவை நீங்கள் ஏற்பாடு பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து எடுத்தெறிஞ்சு நம்ம ராஜா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்போ எப்படி வந்து அத்தையை சம்மதிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ரேவதியும் என்ன எங்கள் அம்மா வராட்டா என்னவோ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் ராஜா, நீயே இந்த நிகழ்ச்சியை வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம். இல்லை அத்தை கையால் தான் பண்ணணும், எனக்கு வந்து ஆசை, நான் அதுக்கு ஒரு ஸ்கெட்சும் போட்டுட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரம் பொங்கலுக்கு வந்தாங்கல்ல நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு பொங்கல் கொண்டாட அந்த எம்எல்ஏக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், எங்கள் அத்தை ஒரு ஆதரவு வச்சு இல்லத்துக்கு அடிக்கல் நாட்ட போகிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும், வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ராஜா தெரியப்படுத்துகிறாங்க, ஆதரவற்ற ஒரு இல்லம் வந்து இந்த இடத்துல வரப்போகுது, அதுக்கு எங்கள் அத்தை வந்து அடிக்கல் நாட்ட போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் வந்து அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் பூமி பூஜை போட நேரம். அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி வராத உடனே வீட்டுக்கே வந்து வாங்கம்மா, என்னம்மா நாங்கள் எல்லாம் உங்களை நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் கூட்டியிருக்கோம், நீங்கள் மட்டும் எதுக்கு வராமல் இருக்கிறீங்க, வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கூட்டி அந்த பூமி பூஜையை வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கையால் வந்து செய்ய வச்சுட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை அடடா நம்ம கையாலே செய்ய வேண்டிய நிலைமையில் இந்த டிரைவர் மாப்பிள்ளை வந்து தள்ளிட்டார அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போயிடறாங்க. அதோட பார்த்தோன்னா மாப்பிள்ளை உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம ராஜாவை பார்த்து இந்த பாருங்கள், ஆதரவற்ற இல்லம் எவ்வளோ கோடி இருந்தாலும் மக்கள் வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து இப்படி செய்யதில்லை, ஆனால் உங்கள் மனசு தங்கம், எங்கள் ஊருக்கே நீங்கள் வந்து தெரிவிச்சிட்டீங்க, சாமுண்டேஸ்வரி அம்மா மாதிரி நீங்களும் பெரிய ஆளு தான் அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா
நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மா உங்க நல்ல மனசு போல தான் உங்க மாப்பிள்ளையோட நல்ல மனசும் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ராஜா வந்து சுத்த தங்கம் தான். இந்த சந்திரகலா எவ்வளோ நாளும் அவரை குறை சொல்லி ஏற்றி விட்டாலும் கண்டிப்பாக அவருக்கு மேலே நம்பிக்கை இருக்குது. அவர் நம்ம குடும்பத்துக்காக நல்லது செய்தார். அது மட்டும் இல்லை, ஊர் மக்களுக்கும் அவர் நல்லது செய்யார். அவர் குணம் தங்க தான். ஆனால் அந்த கிழவி பரமேஸ்வரி குடும்பம் தான் எனக்கு எதிரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே நேரத்தில் இங்கே வந்து சாமுண்டேஸ்வரி வீட்டில் வந்து வேலை பார்க்குறாங்களா பரமேஸ்வரி அம்மா, அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. எல்லா விஷயமும் வந்து ஒரு தொடர்போட தான் வந்து நடக்கும். அப்படி இருக்க நேரம் நான் எதுக்காக இவங்க வீட்டில் வந்து நின்று வேலை பார்க்குறேன் அப்படின்னா, இந்த குடும்பத்துக்கும் அந்த ராஜசேதுபதியோட குடும்பத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தோணுது. அவங்க சண்முகம் ஏட்டோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது வந்து சம்மந்தம் இருக்குன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த குடும்பத்தில் வந்து நான் சொல்லலாம். இவ்வளோ நாள் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து கட்டி கரையாத்தி சொல்ல ரகசியம், அதை வந்து இந்த குடும்பத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா நான் வந்து கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம ரேவதி கிட்ட வந்து அந்த ஃபோட்டோவை அன்னைக்கு மறைச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட தூக்கி காட்டுறாங்க. நீ வந்து என்னோட கணவர் ஃபோட்டோவை நீ பார்க்கணும்னு சொன்னால அது இதுதான் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் சாக்கையாவி நிற்கிறாங்க. இது ஏட்டு சண்முகம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சாராங்க. இதான் உங்கள் கணவர், இவர் வந்து ஏட்டு சண்முகம் தானே, எங்கள் பாட்டியோட இறப்பு பற்றிய ரகசியம் இவருக்கு தான் வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் என்னம்மா சொல்கிறீங்க, ராஜசேதுபதியோட குடும்பம் இந்த குடும்பமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த ரகசியத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க. இந்த பாருங்க, ராஜசேதுபதியோட குடும்பம் அந்த சிவகாமி அம்மா சாவுக்கு காரணம் இல்லை, எல்லாமே முத்துவேல் தான். அப்போ இந்த ரகசியத்தை நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி அம்மாவை வந்து நம்ம ரேவதி வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து சொல்ல வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த பாருமா, நீ உங்கள் அம்மா சிவகாமி அம்மா சாவுக்கு காரணம் வந்து இந்த ராஜசேதுபதி குடும்பம் தான் அப்படின்னு வந்து இவ்வளோ வருஷமாக 20 வருஷமாக நீ வந்து பகையை வளர்த்து இருக்கிற. ஆனால் உண்மையான காரணம் இல்லை, நான் ஏட்டு சண்முகத்தோட மனைவி தான். என்ன குண்டடிப்பட்டு செத்தாரே அந்த சண்முகத்தோட மனைவியா நீங்கள்? அப்போ என்ன ரகசியம் இருக்குது சொல்லுங்கள். அவர் சொல்ல வர நேரம் தான் கரெக்டாக அவர் மேலே குண்டடிப்பட்டு அந்த ரகசியம் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னா என்ன காரணம்? அது எல்லாத்துக்கும் காரணம் முத்துவேல் தாமா அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. முத்துவேலா அப்படின்னு வந்து பேரதிர்ச்சியில் ஷாக்கிங் ஆகி நிற்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி என்னம்மா பார்க்குற, 20 வருஷமாக நீ வந்து அந்த ராஜசேதுபதியோட குடும்பம் தான் காரணம் அப்படின்னு வந்து அவங்க குடும்பத்தில் இருந்து அவங்க பையனையும் பிரித்து நீ இழுத்து வச்சுட்டு இருக்க. அந்த அம்மாவும் மாதிரி நல்லவங்க வேறு எங்கேயுமே கிடைக்காதுமா. அந்த குடும்பம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு நல்லது தான் செய்திருக்கு. உண்மையாட்டுக்கு வந்து குற்றவாளி அந்த முத்துவேல் தான். உங்கள் அம்மா சாப்பாட்டில் விஷத்தை கலந்ததுனால தான் வந்து இறந்தாங்க. அப்படி விஷத்தை கலந்தது யாருன்னா முத்துவேல் தான். உங்கள் அம்மா கிட்ட தவறாக நடக்க முயற்சிட்டு இருக்கான். அதுக்காக அவங்க வந்து அவங்க சாப்பிட வச்சுருந்த சாப்பாட்டில் முத்துவேல் வந்து விஷத்தை கலந்து இறந்தாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் அந்த நேரத்தில் என் கணவர்கிட்ட மாற்ற வச்சதே இந்த முத்துவேல் தான். அவர் முத்துவேல் மிரட்டி என் கணவரை வந்து மாற்ற வச்சு அந்த அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு நீ இந்த உண்மையை அவங்க குடும்பத்தை பார்த்தா சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருந்தாருமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்க நேரம் துப்பாக்கியை தூக்கிட்டு முத்துவேலை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு வந்து துடிக்கிறாங்கங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. வணக்கம்.